எனக்கு தெரியல. என்னன்னா பிக் பேங் தியரி. இப்போ சயின்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சயின்ஸ் படி ஒருத்தவங்களுக்கு சொன்னாதான் புரியும். இப்போ எனக்கு சயின்ஸ் படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ரொம்ப ஈஸியா புரிஞ்சுது. குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வானங்களும் பூமியும் ஒன்றாக இருந்தது, பின்பு அதை நாமே பிரித்தோம். அப்ப பிக் பேங் தியரியை பத்தி இவ்வளவு தெளிவான ஒரு வசனத்தை போற போக்குல யாராலையும் சொல்லிட முடியாது. அப்ப இவ்வளவு தெளிவா எப்படி அதுல சொல்ல முடியும்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சயின்ஸும் வளரல. அப்போ பிக் பேங் தியரி பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கடல் இரு கடலையும் அவனே சந்திக்க செய்தான், ஆயினும் அவைகளுக்கிடையே ஒரு திரை உள்ளது, அவை ஒன்றை ஒன்று மீறாது. அப்ப கடலை பத்தி இவ்வளவு தெளிவான ஒரு வசனம் இப்போ இந்த குரானுடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, ஒரு படிக்க தெரியாத, எழுத தெரியாத, இல்ல ஒரு ஒரு மனிதன் பொதுவான சொன்ன வார்த்தைகள் போல இது இருக்காது. குரானுடைய வசனங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்னா, அந்த துறையில படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கின ஒரு பெரிய மேதாவி சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ விண்வெளி ஆராய்ச்சி பண்ற ஒரு ஒரு நிபுணர், ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் சொன்னாதான் இந்த அளவுக்கு தெளிவான ஒரு வசனத்தை சொல்ல முடியும் விண்வெளியை பத்தி. அப்ப கடல் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நிபுணரால மட்டும்தான் இந்த அளவுக்கு தெளிவான ஒரு வசனம் சொல்ல முடியும். ரெண்டு கடல் ஒன்னா சேர்ந்தாலும் அவைகளுக்கிடையே ஒரு திரை உள்ளது, அவை ஒன்றை ஒன்று மீறாது. அப்ப இந்த அளவுக்கு தெளிவான வசனங்கள் சாதாரண ஒருத்தர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. மலைகளை இந்த முளைகளாக நாம் நாட்டி இருக்கிறோம், இந்த நிலத்தட்டு ஆடாம இருக்கிறதுக்காக, இந்த பூமி ஸ்டேபிளா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்க மலையை நட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு நல்லா சொல்றோம். அப்ப நிச்சயமா 1400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சயின்ஸும் வளராத போது இவ்வளவு சயின்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னு பார்க்கும்போது புரியுது. தேனியுடைய வயிற்றுல இருந்து மனிதர்களுக்கான நோய் நிவாரணம் உள்ளது. அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடி யார் தேனியுடைய வயிற்று செக் பண்ணி தேன் அதோடைய வயிற்றுல இருந்து தான் வருதுன்னு யாரால சொல்ல முடியும்? யார் நம்முடைய வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நாம் நரக நெருப்பில் புகச் செய்வோம். அவர்களுடைய தோள்கள் கருகி விடும் போதெல்லாம் புது தோலை புகட்டி கொண்டே இருப்போம், அவர்கள் வலியை உணர்வதற்காக. அப்ப இவ்வளவு தெளிவான சயின்ஸ் யாரு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சானோ அந்த இறைவனால மட்டும்தான் A to Z சரியா சொல்ல முடியும். அப்ப குரானுடைய வசனங்களை கேட்கும் போது கண்டிப்பா இது யாரோ மனுஷன் கற்பனைக்கு